உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுனால ஒரு அரசியல் நாகரிகத்துடன் பண்பாடுடன் நட்பு ரீதியாக அவரை போய் நாங்க சந்திச்சோம். ஏன்னா கேப்டன் வந்து உடல்நிலை சரியில்லாத போது ஒவ்வொரு வாட்டியும் அவர் நேரா வந்து கேப்டனை சந்திச்சிருக்காரு, அறிக்கை விடுவாரு. அதே மாதிரி வேற கேப்டன் மறைவுக்கு நீங்க எல்லாரும் பாத்தீங்க, கவர்மெண்ட் எவ்வளவு தூரம் இறுதி மரியாதையில இருந்து தீவுத்திடல இருந்து எல்லாமே அவங்க வந்து பண்ணி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நேரத்துல எங்க திருமணமே அவர் கலைஞர் தலைமையில நடந்தது. அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். கேப்டனுக்கெல்லாம் கலைஞர் வந்து 40-45 வருஷமா பழக்கம். உங்க எல்லாருக்கும் அது தெரியும். அதே மாதிரி கலைஞர் மறைந்த போது அமெரிக்கால நாங்க இருந்தாலும் எப்படி கேப்டன் அழுதார் அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அவ்வளோ டயர்ட்ல அவ்வளவு தூரம் அமெரிக்கால இருந்து வந்து இறங்கினோடனே நேரடியாக கலைஞர் சமாதிக்கு சென்று அவருக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு தான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னார். ஏன்னா அதுக்கு பேஸ் வந்து என்னன்னா மரியாதை, நட்பு தான். அந்த வகையில தான் நானும் போய் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தமா சந்திச்சோம். அவங்க ஃபேமிலி எல்லாமே இருந்தாங்க. உதயா இருந்தாரு, அண்ணி இருந்தாங்க, அமைச்சர்கள் இருந்தாங்க. நாங்களும் என் தம்பி சுதீஷ், பார்சாதி, எங்க கட்சி நிர்வாகிகளோட போய் அவரை வந்து சந்திச்சோம். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. வந்ததுக்கு நன்றின்னு உடனே ட்விட்டர்ல அவர் பதிவு போட்டாரு, உதயாவும் போட்டாரு. அதுக்கு நானும் திருப்பி நன்றி சொல்லியிருக்கேன். அரசியல்னா அதே கோணத்துல இருக்கக்கூடாது. எல்லாரும் மனிதர்கள் தான். அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நாகரீகமான ஒரு சந்திப்பு தான். இதாங்க இப்ப வந்து ஒருத்தரை போய் நம்ம சந்திச்சோம்னா அவங்களோட கூட்டணி அப்படின்றது நம்ம ஊர்ல ஒரு கலாச்சாரமா இருக்கு. நான் நேத்து கூட நம்ம பிரஸ் மீட்ல தெளிவா சொன்னேன். நாளை மறுநாள் நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு எங்க தொண்டர்கள் சந்திப்போம். கேப்டனுடைய ரத யாத்திரை, மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு 2 விஷயத்த நாங்க வந்து தமிழ்நாடு முழுக்க நாங்க கொண்டு போக இருக்கிறோம். சோ ஆகஸ்ட் வந்து 3 வந்து கும்மிடிப்பூண்டியில இதை ஆரம்பிக்கிறோங்க. 23ஆம் தேதி வரைக்கும் முதல் கட்ட சுற்றுப்பயணம், அதுக்கப்புறம் 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் என்று தமிழ்நாடு முழுக்க எங்க பயணம் இருக்க போது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரிதான், எங்க கட்சி வளர்ச்சி, தொண்டர்களை சந்திக்கிறது, கட்சியை வளர்க்கணும், வரப்போகின்ற தேர்தலுக்கு அவங்களை தயார்படுத்தணும். பூத் கமிட்டி அமைச்சு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் BL2 வாங்கிட்டாங்க. அதே மாதிரி எல்லாமே கட்சியை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எங்களுடைய போக்கஸ் வந்து அதுதான். அப்படியே போகும்போது மக்களையும் நாங்க சந்திக்க இருக்கிறோம். அதனால இப்பொழுதைக்கு கூட்டணி அப்படின்ற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க.